என்னை காப்பாற்றுவே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை கண்டிப்பாக நிச்சயமாக காப்பாற்றுவார். ஆண்டவர் உங்களை பார்த்து பயப்படாதே, பயப்படக்கூடாது. எதற்காச்சும் பயப்படாதீங்க. ஒருவேளை எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உலகத்துக்கு வந்தாலும் பண்ணுனே வந்தாலும் நீ பயப்படாதீங்க. ஏன்னா திடப்படுத்துகிறார கர்த்தர். பயம் நம்மை சூழ்ந்து கொண்டா நம்ம பயத்திலே கீழே விழுந்துடலாம். யாரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோஷிக்காரங்கிட்ட அவங்ககிட்ட இவங்ககிட்ட போய் தான் கையை கொடுக்கறது, நான் லைஃப் சொல்லுன்னு சொல்லி கேட்பாங்க. அவன் உனக்கு ஒரு கண்டா இருக்கு இந்த நாள்ல இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காது உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைய உங்களுடைய ஜீவனம் கர்த்தருடைய கரத்துல இருக்கு. நீங்க அதை நம்பக்கூடாது. நீங்க நம்பிட்டீங்கன்னா அந்த நாள் வந்தோன்னா உங்களுக்கு பயம் வந்துடும். பயத்திலே நீங்க போய் விழுந்துடுவீங்க. அவன் சொன்னதுனால இல்ல, உங்க பயத்தினால நீங்க போய் விழுந்துடுவீங்க. எந்த கண்டமும் நமக்கு கிடையவே கிடையாது. கர்த்தர் நமக்கு ஜீவன தேவனா இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். யாரையும் நம்பாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். எந்த நேரத்துல ஜோஷிக்காரர்கிட்ட குறி சொல்லுகிற ஆளுகிட்டையும் போய் நிக்கவே நிக்காதீங்க. அது உங்களை கீழே தள்ளிவிடும். உங்களை கீழே தள்ளுறதுக்கு சாப்பிட்டு அவங்களை கொண்டு போய் நிறுத்துவோம். கர்த்தர் எனக்கு இருக்கிறார். அவர் என்னை இதுவரைக்கும் காப்பாற்றினார், இனிமேலும் அவர் என்னை காப்பாற்றுவார். அவரின் குடும்பத்தை பாதுகாக்கிற தேவன். நான் அவரை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்துருக்கள் சூழ்ந்து எனக்கு விரோதமாக எழுப்பினாலும் அவர்களுடைய கரம் என் மேல் விழுவதில்லை, குடும்பத்தின் மேல் விழுவதில்லை. அவர்களுடைய பார்வை எங்களை தொடுவதில்லை. ஹல்லேலூயா. எந்த மந்திரமும் மாயமும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய முடியாது. என்னை பாதுகாக்கிற தேவன் தம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் என்னை மூடி இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையின்படி நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன். ஹல்லேலூயா. நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எதை குறித்து எதை பார்த்து நீங்க பயப்படாம கர்த்தருடைய பாதத்துல வைத்து கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை நீங்கதான், நீங்க எங்களை பாதுகாப்பீங்க. இந்த ஒரு வார்த்தை போதுங்க உங்களை காப்பாற்றுவதற்கு. கர்த்தர் இந்த வார்த்தை நீங்க சொல்ல சொல்ல சாத்தான் உங்களை விட்டு ஓடிடுவான். உங்க கிட்ட வர மாட்டான், உங்களை தொட முடியாது. நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நமக்கு பலன் இருக்கிறதுனால தான் நம்ம வேலை செய்ய முடியுது. அந்த பலனை கொடுக்கிறது ஆண்டவர் தான். நமக்குள்ள இருந்த பலன் நமக்குள்ள இருந்தே வரல, ஆண்டவருடைய பலத்துல நாம் நிற்கிறோம். எப்போதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபையால் மாத்திரம்தான்.